போக்கேமான் ஹாரிசான்ஸில் வரக்கூடிய லூஷியஸ் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கேமான் தமிழ். ஸோ நம்மளுடைய சேனல் 10K ரீச் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்பாயில் பண்ண போகிறோம். ஸ்பாய்லர் அலர்ட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். த லூஷியஸ் அப்படிங்கிறவங்க, ஸோ இவர் யார் உண்மையிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லீக்கோவுடைய கொள்ளு 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 தாத்தா. எஸ், பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கரெக்டாக தமிழில் பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூஷியஸ் தான் இந்த எக்ஸ்ப்ளோரர் டீமையே உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், ஆமிக்தோ இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவருடைய தாத்தா கிபியன், அவர் தான் அந்த எக்ஸ்ப்ளோரரோட லீடராக இருந்திருப்பார். லூஷியஸுடைய பேக் ஸ்டோரியை பார்த்துக்கலாம். லூஷியஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக்கோவுடைய காலத்துலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா, லூஷியஸுங்கிறவர் ஒரு போக்கிமான் ட்ரைனர். ஓகேங்களா? அவர் பிளாக் ரோக்கோஸாக வச்சுருப்பார். ஸோ அப்போது ஒரு பெண்மணிக்கிட்ட ஒரு 4 பேர் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண்மணியை 4 பேர்த்துக்கிட்டே இருந்து காப்பாற்றிடுவார் லூஷியஸ். அவங்க பேர் தான் ரைசல். அவங்க தான் பின்னால் வந்து ரைசலும் நம்மளுடைய லூஷியஸும் வந்து ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய நண்பியான ரைசல் கூட சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டால் அந்த பிளாக் ரெக்வாஸா ரைசல் கிட்ட இருக்கிற டெராபாக்கஸ் வச்சு இவங்க ஒரு நல்ல நண்பர்களாக மாறிடுவாங்க. லூஷியஸ் வந்து லேப்ரஸ், ஆர்போலிவா, கிளிவர், என்டைல், அது என்டைல் கிடையாது, டெக்னிக்கலாக கோஜிங் ஃபயர், அப்புறம் வந்து கிளாரியன் மோட்ரஸ், இப்படின்னு பல போக்கிமானை பிடிச்சிருவார் நம்மளுடைய லூஷியஸ். அதுதான் அந்த ஏஷியன் 6 போக்கிமான். இதை தான் தேடி நம்ம ஹீரோஸ் ரைசிங் வால்டெக்ஸ் போய்கிட்டு இருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கடுத்து ஒரு காஃபி ஷாப்பில் ரைசலும் லூஷியஸும் பேசிக்கிட்டு இருந்ததை கிபியன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கவனிப்பார். ஸோ அப்போது லூஷியஸுக்கும் கிபியனுக்கும் ஒரே மாதிரியான சிந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நண்பர்கள் ஆயிடுவாங்க, கிபியனும் நம்ம லூஷியஸும். அப்புறம் ரைசல், லூஷியஸ், கிபியன் இவங்க 3 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு கோஃபவுண்டராக நம்ம ரைசலும் லூஷியஸும் இருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோரர் டீமுக்கு பாஸாக கிபியன் இருப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அப்புறம் இவங்க குமுரி மவுண்டனுக்கு போவாங்க. அந்த மவுண்டனுக்கு மேலே தான் லேக்வா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதில் லேக்வா கிறிஸ்டல்னு ஒரு ரோஸ் கலரில் ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அந்த கிறிஸ்டலை வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்ம கிபியன் வந்து எடுத்து வச்சுப்பார். ஸோ ஆனால் அந்த கல் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய, போக்கிமானை வந்து வெறிச்செயலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வாயுவை வந்து அது வெளியேற்றுறதுனால இதை நம்ம எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம லூஷியஸும் நம்ம ரயலும் அமைதியாக போயிடுவாங்க. பட் நம்ம கிபியன் கேட்காம அதை வளர வச்சுருவார். பட் அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதால் அவங்களால அதை தடுக்கவே முடியாது. ஸோ அப்போது நம்மளுடைய 6 போக்கிமான்ஸை, ஏஷியன் போக்கிமான்ஸ், தன்னுடைய லூஷியஸ் 6 போக்கிமான்ஸை வெளியே வர வச்சு அதை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுவார். பட் இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது தான் நம்ம டெராபாக்கஸ், நம்ம ரைசலில் இருக்கக்கூடிய டெராபாக்கஸ் ஸ்டெல்லார் ஃபார்ம் எடுத்து அந்த கிறிஸ்டலை ஃபுல்லாக அப்படியே மூடிடும். நீங்கள் லீக்கோ வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது ஒரு கவர் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி அந்த மவுண்டனையே அப்படி கவர் வைக்கணும். அந்த லேக்வாங்கிற இடத்தையே சின்ன பகுதி மட்டும் கவராக்கி அதுக்குள்ளே தான் நம்மளுடைய லூஷியஸ் வந்து மாட்டியிருப்பார். ரைசலை வந்து அது காப்பாற்றிடும். கிபியன் வந்து பாறை உடஞ்சி கீழே போயிடுவார். ஓகேங்களா? தன்னுடைய ஜைகாட் போக்கிமானும் பாறைக்குள்ளே போயிடும். பட் அந்த கிறிஸ்டலில் நம்ம லூஷியஸ் மாட்டியிருப்பார், பெருசாக வளர்ந்துடும். அந்த 6 போக்கிமான்ஸையும் அது வந்து வேறு ஒரு இடத்துல வந்து அப்படியே தூக்கி வீசிடும் நம்ம டெராபாக்கஸ். அண்ட் தென் டெராபாக்கஸ் ஒரு கல்லாகவே மாறிடும். ஸோ இதுதான் அந்த லேக்வாங்கிற இடத்துல தான் நம்ம லூஷியஸ் வந்து மாட்டியிருக்காரு. அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே, அவரை காட்டும்போது எல்லாமே ஒரு மாதிரி ரோஸ் கலர்லேயே காட்டுவாங்க. 32 எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான், இதை தேடி தான் அடுத்தடுத்து நம்ம ஹீரோஸ் போகிறாங்க. நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணல, கிட்டத்தட்ட ஸ்பாயில் பண்ணிட்டேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்பாயில் பண்ணல.
இதுக்கும் மேலே நிறைய கதை இருக்குது. கிபியனும் லூஷியஸும் சந்திக்கும் போது ரெக்வாசா வர்சஸ் சைகாட் போக்கிமான் பேட்டில் நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.